நம்ம ரஜினி சார் நடித்துள்ள கூலி திரைப்படத்துல பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதான் ரஜினி சாரே இருக்காரே, அப்புறம் ஏன் இத்தனை நடிகர்கள் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஆனா வியாபார ரீதியில பலமொழி நட்சத்திரங்கள் நடித்திருப்பது கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கா. ரஜினிகாந்த் சார் இந்திய அளவுல பிரபலமான நடிகர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலுமே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பலமொழி நடிகர்கள் கூலி படத்துல நடிச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே அந்தந்த மாநிலங்கள்ல கூலி திரைப்படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னுமே கணிக்கப்பட்டது. அதுவுமே வெளிநாடுகள்ல கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தற்போது மிகப்பெரிய தொகைக்கு கூலி திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் விலை போயிருக்கா. அதாவது கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் அதிகமாக கொடுத்து கூலி திரைப்படத்துடைய வெளிநாட்டு உரிமையை வாங்க சில முன்னணி நிறுவனங்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டும் இருக்காங்களா. கூலி படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் உரிமைக்கு பலத்த போட்டி நிலவிட்டு இருக்கு. எனவே கோலிவுட்டுடைய படங்கள்ல வெளிநாட்டு உரிமைகளிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படமாக இந்த கூலி திரைப்படம் அமைச்சிருக்கா. ஆகையால கிட்டத்தட்ட 80 வருட சினிமா சாதனைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதன் மூலம் முறியடிச்சிருக்கார் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே காலரை தூக்கிவிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.